ஜென்ரலாக நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய படங்களுக்கு போட்டியாக எந்த நடிகருமே பார்த்திங்கன்னா அவங்களோட படத்தை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு வேளை கிளாஷ்க்கு வந்து ஒரு சில நடிகர்கள் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து விஜய் சார் ஸ்டேட்டஸில் இருக்கிற நடிகர்களாக தான் வருவாங்க. அதாவது மிகப்பெரிய நடிகர்களாக ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும், இல்லை கமல்ஹாசன் அவர்களாக இருக்கட்டும், இல்லைனா அஜித் சார், சூர்யா சார், இவங்க தான் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களோட படங்களுக்கு கிளாஷாக வந்து விடுவாங்க. ஒரு சின்ன நடிகரோ இல்லை இப்போ தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த ஆக்டரோ விஜய் சாரோட படங்களுக்கு போட்டியாக ரிலீஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், விஜய் சார் படங்களோட இவங்க படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இவங்க படத்தை மக்கள் வந்து கண்டுக்கிட மாட்டாங்க, விஜய் சார் படத்தை தான் போய் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு மக்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இவங்க படங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தினால பெரிய ஹீரோ படங்களோட கிளாஷ் அப்படிங்கிறது விடமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கும். போட்ட காசை எடுக்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படி தான் சொல்லியாகணும். எனக்கு தெரிஞ்சு ஃபார் த ஃபஸ்ட் டைம் எவர் ஒரு ஒரு க்ரோயிங் ஆக்டர் விஜய் சாரோட கிளாஷ்க்கு வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த நடிகர் வேறு யாரும் கிடையாது, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் தான். நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி திரைப்படம் ஜனவரி 14th ரிலீஸ் ஆக வேண்டிய பிளானை வந்து இருந்துச்சு. பட் ஓவர்சீஸில் இவங்களுக்கு ப்ராப்பரான ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்கலாங்க. அதனால் ஜனவரி 10 வராங்களா? இவங்க என்னென்ன காரணம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க? இல்லை எனக்கு புரியல. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் அப்படியே ஓவர்சீஸில் ஒரு 10,000 ஸ்க்ரீன் கிடைக்கிற மாதிரி ஒரு காரணம் வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே அன்ஃபேராக தோணுது. இந்த மாதிரி ரிலீஸ்னால் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு ஒரு பேட் இமேஜ் வர்றதுக்கான சான்ஸும் இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும். நீங்கள் எதுக்காண்டி ஜனவரி 10 ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த டிவிகே, டிஎம்கே, இந்த ஏடிஎம்கே, இந்த இந்த அரசியல் சார்ந்த சண்டைகளை நீங்கள் அரசியல் களத்தோடு வச்சுட்டு அங்கேயே நீங்கள் முடிச்சிடணும். இதை தூக்கி நீங்கள் சினிமாக்குள்ளே திணிச்சு இங்கே அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்பவே அன்ஃபேராக தான் இருக்குது அப்படி தான் சொல்லியாகணும். இதை வந்து நான் ஒரு பொதுவாக தான் சொல்கிறேன். டிஎம்கே, டிவிகே, என்டிகே எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். அரசியல் சண்டையை நீங்கள் அரசியலுக்குள்ளே வச்சுக்கணும். இதை தூக்கிட்டு நீங்கள் வந்து சினிமாக்குள்ளே வந்தீங்கன்னா இது ரொம்பவே அன்ஃபேராக இருக்குது தான் சொல்லியாகணும். இதை நான் ஏன் வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நான் வந்து ஒரு ஒரு விஜய் ரசிகனாக இருந்தாலும் கூட எனக்கு பராசக்தி படத்துக்கு ஒரு ஹைப் வந்து இருக்குங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஒரு 90s வைப் வந்து இந்த படம் அப்படிங்கிறது கொடுக்குது. ஒரு நல்ல சோஷியல் மெசேஜ் வந்து பேசுது. அது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்களுடைய ஒரு புது அவதாரம், சிவகார்த்திகேயன் அவர்களோட லுக்கு, எஸ்கே அண்ட் ஸ்ரீலீலா பேரிங், அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் சுதா கவுங்கர் அவங்களுடைய ஃபிலிமோகிராஃபி எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிக்கும் அப்படி தான் சொல்லியாங்கன்னா. என்னோடய பர்சனல் ஃபேவரட் சூரரை போட்டு அவங்க வந்து ஒரு பயோகிராஃபி எடுத்தாலே ஒரு ப்ராப்பரான ஸ்க்ரீன் ப்ளேவோட தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லா பாடல்களுமே இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆனது எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. போஸ்டர்ஸ் எப்படி சொல்ல, ஓவரால் இந்த பராசக்தி படம் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. அதாவது நீங்கள் பண்ணுற அரசியல்னால் தேவையில்லாமல் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல படத்துக்கு ஒரு நல்ல ரிலீஸ் டேட் இருந்தால் தான் நல்ல ரெகக்னைசேஷன் கிடைக்கும். இந்தமாரி நீங்கள் தேவையில்லாமல் கிளாஷ் விட்டு அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஆடியன்ஸ்? இது சிவகார்த்திகேயன் அவர்கள் விஜய் அவர்களுடைய கிளாஷ் விடுறது கரெக்டாக இல்லையா? உங்களுடைய ஹானஸ்டான கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.